வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரி தமிழேந்தியுடன் ஒரு சந்திப்பு. நாம் நினைத்த வேலை நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நமக்காக காத்திருக்கும் இதர வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது அறிவுடைமையாகும். அவ்வாறு நமக்காக காத்திருக்கும் வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எதிர்பார்த்ததை விட நமக்கு சிறப்பான எதிர்காலம் அமைவதுண்டு. ஸ்லாங்கூர் சிர்டாங்கில் பிறந்து வளர்ந்த லெப்டினன்ட் கர்னல் தமிழேந்தி தொடக்கத்தில் விமானியாக வேண்டுமென்ற ஆசையை மனதில் விதைத்திருந்தார். அரசு மலேசிய ஆகாயப்படையில் சேர்ந்தாலும் இவருக்கு விமானியாகும் வாய்ப்பு கிட்டவில்லை. இருப்பினும் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரியாக இவர் இன்று இப்படையில் பணியாற்றி வருகிறார். எஸ்ஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவுடன் நான் அரச இராணுவ கல்லூரி, அதாவது ராயல் மிலிட்டரி காலேஜ் ஆர்எம்சியில் என் படிப்பை தொடங்கினேன். ஆர்எம்சியில் நுழைவதற்கு எனக்கு முக்கிய நோக்கமானது, அப்பொழுது எனக்கு நான் ஒரு விமானியாக வேண்டும், ஒரு பைலட்டாக வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கம் இருந்தது. அதனால் அந்த காலத்தில் ஃப்ளைங் ஸ்கூல் ரொம்ப குறைவு. அப்படியே இருந்தாலும் அதில் சேர்வதற்கு நிறைய பணம் தேவைப்பட்டது. அதனால் என்னுடைய குறிக்கோள் ஒரு விமானியாக வேண்டும். அதை எப்படி செயல்படுத்துவது என்று நினைக்கும்பொழுது எனக்கு ஆர்எம்சியின் மூலம் என் படிப்பை தொடர்ந்து பிறகு நான் அரசு மலேசிய விமானப்படையில் சேருவதற்கான ஒரு உத்வேகத்தை நான் வளர்த்து கொண்டேன். ஆகாயப்படையில் சேர வேண்டுமென்றாலே நிறைய கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதிக்கப்படுவது இயல்பு. கல்வி கற்கும் அதே வேளை நேரம் காலம் பாராமல் காலையிலிருந்து இரவு வரை கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மிக கஷ்டமான வாழ்க்கை அப்பொழுது. இருப்பினும் கொள்கை ஒரு விமானியாக வேண்டும் என்பது. அதனால் அந்த பள்ளியில் கஷ்டங்களுடன் என் பாடத்தையும் படித்தேன். பிறகு எஸ்பிஎம் தேர்வில் எழுதி முடித்த பிறகு என் கேடட் ட்ரைனிங் நான் போர்டிக்சனுக்கு 1980 என் கேடட் ட்ரைனிங் நான் சேர்ந்தேன். 1981 நான் கமிஷன் கிடைத்த பிறகு நான் அரசு மலேசிய விமானப்படையில் 1981 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நான் அரசு மலேசிய விமானப்படையில் சேர்ந்தேன். நாம் நினைத்த மாதிரி நடக்கவில்லையே எனும் ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் ஒருவருக்கு எளிதாக ஏற்படுவதில்லை. இந்த மனப்போக்கு இல்லாததால் சில நேரங்களில் பலர் தங்களை தேடி வரும் பொன்னான வாய்ப்புகளை நழுவ விடுகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் நன்கு சிந்தித்து நன்மைகளை சீர்தூக்கி பார்த்ததால்தான் இன்று தாம் வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருப்பதாக தமிழேந்தி கூறுகிறார். ஒரு பைலட் ஆகணும், அதுக்கு நிறைய நிர்பந்தங்கள் உள்ளது. ஒன்று, உங்கள் ஹெல்த் பார்ப்பாங்க. அதில் உங்கள் கண் பார்வை ரொம்ப முக்கியம். அப்போ நான் மெடிக்கல் செக் போகும்போது என் கண் பார்வை பெர்ஃபெக்டாக இல்லாதனால நான் பைலட் ஆக முடியல. ஸோ ஓகே, பைலட்டாக தான் ஆக முடியல. ஒரு விமானத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிற ஒரு வேலையை பார்க்கும்பொழுது திஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ஜாப், அதுதான் எனக்கு அடுத்த ஒரு நல்ல வேலையாக தெரிஞ்சது. வான் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் பணி குறித்து நம்மில் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். சாதாரண சாலை போக்குவரத்து அதிகாரிகளை விட இவர்களின் பணி முற்றிலும் மாறுபட்டதோடு அதிக சவால் மிகுந்ததும் கூட. இவர்களுக்கு தெரியாமல் எந்த விமானமும் விண்ணை வட்டமிட முடியாது. உண்மையில் ரொம்ப கடினமான கோர்ஸு. ஏன்னா இது சாதாரண மக்களுக்கு இதை பற்றி ரொம்ப தெரியாது. அப்போ நான் இந்த கோர்ஸுக்கு செல்லும்போது கூட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் என்ன, அந்த வேலை எப்படிப்பட்டது, என்ன மாதிரி வேலைகள், அதோட நிர்பந்தங்கள் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த கோர்ஸ் உண்மையிலேயே ரொம்ப கடினமான வேலை. இப்பொழுது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூட உலகத்திலேயே 5 கஷ்டமான வேலைகளில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வேலையும் ஒரு வேலை. ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப டென்ஷனான வேலை. ஏன்னா நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கப்பலும் உங்களுக்கு கீழே நீங்கள் பத்திரமா அதை மேலே ஆகாயத்தில் கொண்டு போயிட்டு அதை திருப்பி கொண்டு வரணும். பயிற்சியை முடித்த தமிழேந்திக்கு வெளிநாட்டில் சென்று இதே துறையில் பயிற்சி பெறும் வாய்ப்பும் கிடைத்தது. 1981 இந்த கோர்ஸ் மலேசியாவில் இல்லை, ஏர்ஃபோர்ஸ்லேயும் இல்லை. அதனால் நான் ஆஸ்திரேலியா மெல்பர்னுக்கு போயிட்டு
ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸில் உள்ள பள்ளியில் அல்லது பயிற்சி நிலையத்தில் 6 மாத பயிற்சி எடுத்தேன். ஆஸ்திரேலியாவில் பயிற்சியை முடித்த பின்னர் இவர் முதலில் குளுவாங்கில் பணியாற்றினார். பின்னர் பஹாங் குவாந்தானுக்கு பணியிட மாற்றம் கண்ட தமிழேந்தி தற்போது வரை இங்குதான் பணியாற்றி வருகிறார். பொதுவாக வெளிநாடுகளில் விமான விபத்துகள் நிகழ்ந்து நூற்றுக்கணக்கானோர் பலியான சம்பவங்களை பார்த்து நாம் துயரமடைந்திருக்கிறோம். தாம் பணியில் இருந்தபோது மலேசியாவில் நூலிழையில் தடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்றை நினைவு கூறுகிறார் தமிழேந்தி. என் கண்ணு முன்னாலே ஏர்க்ராஃப்ட் வந்து விமான ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதில் உள்ள 2 பைலட்டும் என்னோட ரொம்ப கூட்டாளிங்க. ஸோ அவங்க அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆன பிறகு ஓடும் பாதையில் விமானம் ஓடும் பாதையில் அந்த கப்பல் ஆக்சிடென்ட் ஆகி கப்பல்லேருந்து நெருப்பு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 2 பைலட்டும் வெளியாகல. அப்போ நான் டவர் கண்ட்ரோலில் வேலை செய்யும்போது கண் எதிரே நடக்குது, அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பொழுது இந்த ஃபயர் வெஹிக்கிள் வந்து போய் அவங்கள ரெஸ்கியூ பண்ண போகுது. கடைசி நிமிஷத்தில் இந்த 2 பைலட்டும் கப்பல்லேருந்து வெளியாகி அவங்க அந்த அந்த ஆக்சிடென்ட்லேருந்து உயிர் பிழைச்சது வந்து மறக்க முடியாத ஞாபகம். பார்ப்பதற்கு ஒரு துறை சாதாரண துறையாக இருக்கும். அதனை வைத்து ஒரு துறையை குறைத்து மதிப்பிட்டு அதிலுள்ள வாய்ப்புகளை நழுவவிடக்கூடாது என இவர் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அறிவுறுத்துகிறார். நான் ஒரு அதிகாரி, அதனால் பதவி நான் சேரும்போது செகண்ட் லெஃப்டினன்ட், அதுக்கு பிறகு 4 வருஷம் சென்று நான் லெஃப்டினன்ட். இப்படி 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 ஒன்றொன்றாக பதவி உயர்ந்து வரும்போது என் தாயார் பார்த்தாங்க இது ஒரு நல்ல வேலை. விமானப்படையில் விமானி மட்டும் ஒரு வேலை இல்லை, அது நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இந்த ஜாப்பும் வந்து வெரி ஸ்பெஷலைஸ்ட் ஜாப். இது வந்து வெரி ப்ரொஃபஷனல் ஜாப். அதனால் முதல்ல எங்கள் அம்மா பயந்தது, பிறகு எங்கள் அம்மாவே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இன்று SPM, STPM தேர்வுகளுக்கு பின்னர் குறிப்பிட்ட நிபுணத்துவ துறைகளின் வேலைகள் மட்டுமே தங்களுக்கு வேண்டுமென்று இளைஞர்கள் விடாப்பிடியாக செயல்படுகின்றனர். அது தவறில்லை என்றாலும் அரசாங்கத்தில் காத்திருக்கும் இது போன்ற நிபுணத்துவ வேலை வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வது வரவேற்கக்கூடியது.